இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் இன்றைக்கு மதுரையிலே நடைபெறுகிறது. ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம் அது கூட்டம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு மாநாடு. இன்றைக்கும் மதுரை மண்டியில் இரண்டாவதாக நடைபெறுகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி, கையிலே புத்தகத்தை எடுக்க வேண்டிய மாணவர்கள் கையிலே கஞ்சாவை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யாருடைய ஆட்சி? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தவறான ஆட்சி. சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இது ஒரு மோசமான ஒரு ஆட்சி. 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள், இந்த அவலங்கள் எல்லாம் நடைபெறுவது யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவருடைய உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல். இதில் தர்மம் வெல்ல வேண்டும். அதற்காக ஒருங்கிணைந்த கூட்டம்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, இதில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், வெல்வோம் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு, வருகின்ற அனைவர்களையும், தலைவர் மக்களையும், பத்திரிகை ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.